இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு என்னிடம் வாருங்கள். உங்கள் மன அழுத்தத்திற்கான தீர்வு என்னிடம் வாருங்கள் என்று வார்த்தையிலே இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தினமும் நாம் நற்செய்தியை பயணம் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலவரப்படி ஒரு சில செயலியை மாற்றதினால் நீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மறைவுரை ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருக்கும். அதை குறித்து பயப்பட வேண்டாம். உங்கள் யூடியூப் சேனலிலே செட்டிங்ஸுக்கு சென்று அங்கு லாங்குவேஜ் என்ற இடத்திலே கிளிக் செய்து தமிழ் என்று இருக்கும். அதை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் தமிழிலே உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த செயலி ஆங்கிலத்தில் வருகிறது என்று பயப்பட வேண்டாம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு என்னிடம் வாருங்கள் என்று வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. என் சுமைகளை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பவர்கள் மத்தியில் இளைப்பாறுதலை தருவதற்கு காத்திருக்கும் இயேசுவை இத்திருவருகை காலத்தில் குறிப்பாக இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் சந்திக்க இருக்கிறோம். இன்றைய உலக போக்கில் பலவிதமான சுமைகளை இறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது முட்டி மோதி பாடுபட்டு ஒரு சுமையை இறக்கிவிட்டால் இன்னொரு சுமை நம்மேல் ஏறிக்கொள்ளுகிறது. அதை எப்படி நான் வெளியேற்றுவது? இவ்வுலகில் சுமைகளற்ற மனிதர்களை பார்ப்பது அரிது. மனித வாழ்க்கை என்றாலே சுமைகளோடு தான் பயணிக்க வேண்டியிருக்கிறது. சுமைகளை நம் தோளிலும் உடலிலும் ஏற்றுவதற்கு பலர் இருக்கின்றனர். ஆனால் நமக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தருவதற்கு வெகு சிலரே இருக்கின்றனர். அதில் தலை சிறந்தவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மனித குலத்திற்கு அழுத்தத்தை தந்த பாவ சுமையை சிலுவையாகத்தான் தன் தோளின் மீது சுமந்து தாமே சுமந்து சென்று நமக்கு இளைப்பாறுதலை மிகப்பெரிய கொடையாக தந்தவர் நமது ஆண்டவர் இயேசு. இன்று இந்த இளைப்பாறுதல் நமக்கு தரப்படுகிறது என்று ஒரு தெளிவான உணர்தலை ஆண்டவர் என்று நமக்கு உணர்த்துகிறார். இந்த 5 இன்ச்சு பைப்போட 2 இன்ச்சு பைப்பை எப்படி ஒட்டு போட முடியாதோ, எப்படி நீங்கெல்லாம் இப்ப போய் ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து போய் போட்டீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் போட்டு பணம் எடுத்துருவோம். மறுபடியும் போய் மாத்தோம்னா வேற ஒரு ஓடிபி வரும்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு அதுதான். அதே போலதான் நமது சுமைகளை தீர்ப்பதற்கு தேவையான தீர்வுகளை அந்த நொடியில் கடவுள் தருவார். அதை மட்டும் பயன்படுத்துங்கள். அந்த தீர்வை எடுத்துட்டு போய் வேற ஒரு பிரச்சனையில போட்டு சுமைகளை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். இளைப்பாறுதலை புரிந்து கொள்ள 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னடட் என்பவர் அழகிய ஒரு செயல்களை சொல்லித் தருகிறார். அதாவது ஆண்டவர் 3 வருகை குறித்து சொல்லுகிறார். 3வது வருகை, 2வது வருகை, நடுவில் ஒன்று இருக்கிறது என்று உணர்த்தப்படுகிறது அவரது புத்தகத்தில். 1வது வருகையில் ஆண்டவர் மனுவுருவெடுத்து பாலன் இயேசுவாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்தார். அவரை மக்கள் கண்டனர். கடைசி வருகையில் எல்லா உடல்களும் மீட்பின் அவரை காணும். இதையே நம் ஆண்டவரின் 2ஆம் வருகை என்றும் அழைக்கிறோம். இந்த 2 வருகைகளும் இடையில் இருக்கும் வகையை மறந்து இருக்கிறோம். அதாவது அந்த வருகை ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவாக இருக்கிறது. 1வது, இயேசு கிறிஸ்து நமது சதையிலும் பலவீனத்திலும் வாழ்ந்தார். கடைசியில் மகிமையிலும் மாட்சியிலும் வருவார். இந்த இடைப்பட்ட வருகையில் ஆன்மாவில் ஆற்றலோடு வருகிறார். இது 2க்கிடையே இருப்பதிலும் 1வதுக்கு கடைசிக்கும் இடையில் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு சாலை போல் அமைந்திருக்கிறது. 1 வருகையில் கிறிஸ்து நமது மீட்பராக இருந்தார். கடைசி வருகையில் கிறிஸ்து நமது நீதியாக வாழ்வாக்க இருப்பார். இந்த இடைப்பட்ட வருகையில், அதாவது சாலை போல் அமைந்திருக்கிற அவர் வருகையில் நமது ஆறுதலாகவும் இளைப்பாறுதலாகவும் இருப்பார். பயணம் களைப்பு தரக்கூடியது என்றாலும் இலக்குக்கு இட்டு செல்கின்ற பயணத்தை நிறுத்திவிட முடியாது என்பதை நாம் அறிவோம். ஆகவே கலைந்து போகிற தருணங்களில் முழுமையாக நாம் கலைந்து போவான். களைத்து போகிற வேதனையிலும் கூட இயேசு தரும் இளைப்பாறுதலை உணர்ந்து என் வாழ்வில் இருக்கிற அழுத்தங்களுக்கு தீர்வு எனது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையும் அவரது வழித்துணையும். மாரநாதா, உமது வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ எங்கள் வாழ்க்கையில
இளைப்பாறுதலை நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான தீர்வு என்னிடம் வாருங்கள் என்று உமது அழைப்பை ஏற்று அனைத்தையும் அது பாதத்திலே சதனாகலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வழி நடத்தும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.